ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு சாட்டர்டே பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து சைன் பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, அமெரிக்காவோட அஃபிஷியல் லாங்குவேஜாக இங்கிலீஷை நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. உடனே வந்து ப்ரோ அப்போது அமெரிக்காவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஆமாங்க. இதை பற்றி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸே போட்டிருப்பேன். அமெரிக்காவில் வந்து ஃபெடரல் லெவலில் எந்த ஒரு லாங்குவேஜும் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜும் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணலை. கடந்த ஒரு 100 வருஷத்தில் ஒரு 7 வாட்டி இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 6-7 வாட்டின்னு நினைக்கிறேன். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக கொண்டு வந்தாங்க. காங்கிரஸில் வந்து ஒரு ரூல் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து லெஜிஸ்லேஷனில் கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த ரூல் எதுவுமே பாஸ் ஆகாமல் அப்படியே வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. அதனால் இன்னிய வரைக்குமே அமெரிக்காவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜாக இதுதான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டிக்ளரேஷனுமே ஃபெடரல் லெவலில் இல்லை. ஆனால் அந்தந்த ஸ்டேட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜை வந்து டெசிக்னேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நான் இருக்கிற அலபாமாவில் கூட 1990 தான் இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்ற அந்த டெசிக்னேஷனை கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து அமெரிக்காவில் ஒரு 50 ஸ்டேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 ஸ்டேட்ஸில் ஒரு 35 ஸ்டேட்டில் இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட் லெவலில் அந்த ஒரு டிக்ளரேஷன் இருக்குது. ஆனால் ஃபெடரல் லெவலில் இதுதான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் சொல்லி எந்த ஒரு டிக்ளரேஷனும் இது வரைக்கும் இல்லை. ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ வந்து இங்கிலீஷை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜை நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோன்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தான் சைன் பண்ணியிருக்காரு. அண்ட் இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தான் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு பெர்மனண்ட்டான ஒரு ரூலான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடையாது. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ன்றது வந்து அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது ஒரு வேளை மாறுச்சுன்னா அவங்க சிம்பிளாக ஒரு சைனில் வந்து கேன்சல் பண்ணிட வாய்ப்பு இருக்குது. இல்லை இங்கேயே வந்து வேறு ஏதாவது ஒரு ஜட்ஜு வந்து இல்லை இந்த மாதிரி வந்து இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே மாதிரி இல்லை நாங்கள் வந்து எங்களோட ஸ்டேட்ஸில் வந்து இதை நாங்கள் ஒத்துக்க முடியாது, எங்களோட ஸ்டேட்டில் நிறைய வந்து மைனாரிட்டி லாங்குவேஜஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் தனியாக வந்து ஒரு லெஜிஸ்லேஷன் போட்டு பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கொண்டு வரலாம். ஸோ இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தான். அண்ட் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் கூட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டிசிஷனை அந்தந்த ஏஜென்சியோட ஹெட்டுக்கே நாங்கள் வந்து அசைன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி போட்டு அதில் வேர்டிங்கில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்கிற இல்லை இப்போ வந்து அமலில் இருக்கிற அதர் லாங்குவேஜஸ் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதோ ஒரு இல்லை வீடியோஸாக இருக்கட்டும், அது எல்லாமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இருக்கிற மாதிரி இருக்கட்டும்னு மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கொண்டு வரதுனால இமிகிரேஷன் ரிலேட்டடாக இது வந்து ஏதாவது பெருசாக சேஞ்சஸ் இருக்குமா இல்லை வந்து இதனால் ஏதாவது வந்து பெரிய இஷ்யூ இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் ரிலேட்டடாக எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்க போகிறதா இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னால இல்லை. ஸோ இதில் ரெண்டாவது அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன ஒரு பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, 2000 பில் கிளின்டன் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணுறாரு. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா, ஃபெடரல் ஏஜென்சி அண்ட் ஃபெடரலி ஃபண்ட் பண்ணுற எந்த ஒரு ஏஜென்சியும் நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கருக்கு அவங்களுக்கு உண்டான ஏதோ ஒரு எய்ட் அந்த ஸ்பீக்கிங் ஒரு அசிஸ்டன்ஸோ அதெல்லாம் வந்து கைடன்ஸோ வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேண்டேட்ரி ரூல் வந்து அப்போது 2000 கொண்டு வந்தாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்டேட்ஸில் இந்தியன் லாங்குவேஜஸில் கூட நீங்கள் வந்து டிரைவிங் டெஸ்ட் எடுக்க முடியும். அந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லையும் கிடையாது, ஆனால் ஒரு சில ஸ்டேட்ஸில் ஹிந்தி, பஞ்சாபி அந்த மாதிரி ஒரு சில லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் வந்து டிரைவிங் டெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஹிந்தியில் வந்து டிரைவிங் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அது சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்ணணும், இந்த ஒரு வாட்டி வந்து அப்டேட் வரும்போதும் அந்த ஹிந்தி லாங்குவேஜ் அந்த அப்டேட்டும் அதை வந்து கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக கூட இதை வந்து கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு இனிஷியல் தரப்பு மக்கள் அந்த கிரிட்டிக்ஸ் எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க, அப்படி வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து இங்கிலீஷ் மட்டும் இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும். மற்ற லாங்குவேஜஸ் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 லாங்குவேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு வந்து டிஎம்வி வந்து இருக்கட்டும், இல்லை வந்து அதுக்கு பிரிண்டிங் மெட்டீரியலாக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்த்தா அந்த காஸ்ட் வந்து அதிகமாகும், எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த புது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குரூப்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நியூஸ் வந்து எக்ஸ் வலைதளத்தில் ஒயிட் ஹவுஸ் அவங்களோட அந்த அஃபிஷியல் பேஜில் வந்து டிக்ளேர் பண்ணும்போது அதில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ரியாக்ஷன்ஸை பார்க்க முடிஞ்சுது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அப்போது இது வரைக்கும் இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் கிடையாதா, ஏன் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காமெடியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒவ்வொரு அஃபிஷியல் கவர்மெண்ட் பில்டிங்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனாலும் நம்ம ஊரில் வந்து எப்படி தமிழுக்கு என்று ஒன்றை அமுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ஃபார் இங்கிலீஷ் ப்ரெஸ் 1
ஸ்பானிஷ்னா 2 அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து எப்போ மேலே வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு வாட்டி இங்கிலீஷ் 1 ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு நிறைய பேர் அந்த எக்ஸ் வலைதளத்தில் அப்பாடா இதுக்கப்புறம் நான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் 1 ப்ரெஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கமெண்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. இதுதான் இந்த நிலைமையில் இருக்குது. ஸோ இதனால் வேறு ஏதாவது சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.